அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மியா கிராஃப்ட்ஸ். நீங்கள் ஃபஸ்ட் டைம் க்ரோஷா ஒர்க் கற்றுக்கிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட் டைம் க்ரோஷா ஒர்க் கற்றுக்கும்போது உள்ளன் நூல் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, அது சரியாக வராது. இந்த மாதிரி க்ரோஷா ஒயர்னு கிடைக்கும், அந்த ஒயர் வச்சு ட்ரை பண்ணும்போது ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக ஸ்லிப்நாட் போடணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்டில் ஒயரை இந்த மாதிரி ஒரு விரல் அளவு விட்டுக்கணும். இப்போ லெஃப்ட் ஹேண்டில் அந்த ஒயரை பிடிச்சிக்கிட்டு ரைட் ஹேண்டில் ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி பேக் சைடில் கொண்டு வந்து ரிங்கு மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ சென்டரில் அந்த ஒயரை வச்சு பேக் சைடில் திருப்பி அந்த சென்டரில் இருக்கிற ஹோல் வழியாக அந்த ஒயரை இழுத்துக்கணும். இப்போ நம்ம ஸ்லிப் நாட் போட்டுட்டோம். மேலே ஒரு லூப் மாதிரி கிடைக்கும். அந்த லூப்குள்ளே இந்த மாதிரி க்ரோஷா ஊசியை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும். இப்போ கீழே அந்த ஒயரை பிடிச்சிட்டு மேலே ரன்னிங் ஒயரை நம்ம இழுத்துக்கணும், டைட்டாக இழுத்துக்கணும். பிகினர்ஸ்னால் கொஞ்சம் லூஸாக விட்டு இழுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு செயின் ஸ்டிச் போடலாம். ரைட் சைடில் அந்த நீடில் பிடிச்சிக்கிட்டு லெஃப்ட் ஹேண்டில் ஒரு விரலால் இந்த மாதிரி ஒயரை சுற்றிக்கணும். உங்களுக்கு எந்த அளவு கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அந்த அளவுக்கு சுற்றிக்கங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு விரலால் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஸ்ப்ளிட் நாட்டை கீழே பிடிச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு மேலே செயின் போடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஊசியை பிடிச்சிக்கிட்டு பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட்டில் அந்த ஒயரை கொண்டு வரணும். இப்போ அந்த ஊசியோட கொக்கி மாதிரி இருக்கிற ஷேப்பில் அந்த ஒயரை பிடிச்சி அந்த லூப் வழியாக இழுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு செயின் போட்டுட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ரெண்டாவது செயின் போடும்போது நம்ம ஃபஸ்ட்டு போட்ட செயினில் அந்த ரெண்டு விரலையும் வச்சு பிடிச்சிக்கணும். இப்போ சேம் அதே மெத்தடில் அந்த லூப் வழியாக செகண்ட் செயின் போட்டுக்கலாம். இப்போ மூணாவது செயின் போடும்போது செகண்ட் செயினை பிடிச்சிக்கிட்டு மூணாவது செயின் போடணும். இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி போடும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நாலாவது செயின் போடுறோம். நாலாவது செயின் போடும்போது மூணாவது செயின் மேலே அந்த ரெண்டு விரலையும் பிடிச்சிக்கணும். டைட்டாக பிடிச்சிட்டு நாலாவது செயின் போடலாம். இப்போ இதே மாதிரியே நம்ம நெக்ஸ்ட் செயின் போடும்போது அதுக்கு முன்னாடி இருக்கிற செயினை நம்ம பிடிச்சிட்டு போடணும். அப்போ ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் நம்ம கற்றுக்கலாம். ரெண்டு விரல் வச்சு பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம செயின் ஸ்டிச் போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷெட் எப்படி கற்றுக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 11 செயின் போடணும். மொத்தம் 11 செயின் போட்டுக்கணும். 11வது செயினை விட்டுட்டு அந்த 10வது செயினுக்குள்ளே இந்த மாதிரி ஊசியை இன்சர்ட் பண்ணணும். இப்போ பேக் சைடில் இருக்கிற அந்த ஒயரை அந்த லூப் வழியாக இழுத்துக்கணும். இப்போ ஊசியில் நமக்கு இந்த மாதிரி 2 லூப் கிடைக்கும். இந்த 2 லூப்பையும் சேர்த்து நம்ம ஸ்டிச் போடணும். இப்போ சிங்கிள் க்ரோஷெட் போட்டாச்சு. இதே மாதிரியே நெக்ஸ்ட்டு செயினுக்குள்ளே இந்த நீடில் விட்டு நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். சேம் அதே மெத்தடில் இந்த சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கலாம். நான் சொல்லி கொடுத்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் க்ரோஷே ஒர்க் கற்றுக்குங்க. அப்போ ரொம்ப சீக்கிரமாக நம்ம இந்த ஒர்க் கற்றுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.